மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய கிளர்க் போஸ்ட்டோ அண்டு உதவியாளர் போஸ்ட்டை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்மனண்ட்டான ஜாப் தான். சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 56,100 ரூபாயிலேருந்து 1,00,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனும் இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 5/5/2025 அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது, இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வெரிஃபை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். பட் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ண மறந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ காய்ஸ், மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், டேரெக்டாக அந்த மாதிரி அதோட நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆயிரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து உங்களுக்கு 6/4/2025 அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்லோடு வந்து பண்ணியிருக்காங்க. அன்னையிலேருந்து, அதாவது 6ஆம் தேதியிலேருந்து 5/5/2025 அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணுறதுக்காக ஒரு நாள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 6ஆம் தேதி வந்து நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கலாம் 6ஆம் தேதி வரைக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் வந்து எதுக்காக இந்த போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் அசிஸ்டண்ட், அதாவது ஜட்ஜு அசிஸ்டண்ட்டுக்காகவும் அண்டு ப்ரைவேட் செக்ரட்டரிக்காகவும் அண்டு பர்சனல் கிளர்க்குக்காகவும் அண்டு பர்சனல் அசிஸ்டண்ட் ரிஜிஸ்ட்ரேஷனுக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன ப்ராசஸ் இருக்கா அப்படின்றத எல்லாம் படித்து பார்த்துக்கோங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இதில் பர்சனல் அசிஸ்டண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜட்ஜோட பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்காக 28 வேகன்சிஸ் வந்து இருக்குது. இதில் வந்து 56,100 ரூபாயிலிருந்து 2,05,700 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். அண்டு ப்ரைவேட் செக்ரட்டரி ரிஜிஸ்டர் ஜென்ரலுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேகன்சி இருக்குது. 56,100 ரூபாயிலிருந்து 2,05,700 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் பர்சனல் அசிஸ்டண்ட் ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 14 வேகன்சிஸ் வந்து இருக்குது. 36,400 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். அண்டு பர்சனல் கிளர்க்கும் அதே மாதிரி தான் 20,600 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். 4 வேகன்சி இருக்குது. அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி வந்து நிறையவே டிஸ்ட்ரிபியூட் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன கேட்டகரியில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றது செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் என்ன கேட்டகரி அதில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. குவாலிஃபிகேஷன், அதாவது ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 1/7/2025 அன்றைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மஸ்ட்டாக வந்து 18 வயசு வந்து கம்ப்ளீட் வந்து ஆயிருக்கணும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்போ வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கீழே வந்து டேபிளேஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த டேபிளேஷனில் வந்து எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, எம்பிசி அண்ட் பிசி, பிசிஎம் இவங்களுக்கெல்லாம் 37 இயர் வரைக்கும் அண்ட் அதருக்கு கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 32 இயர்ஸ் வரைக்கும் அண்டு இதில் எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட் அண்ட் இன் சர்வீஸ்மேன் கேண்டிடேட் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 47 இயர் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் தகுந்த மாதிரி செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. அண்டு இந்த ஜாப்புக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்ற டவுட் எல்லாருக்குமே இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் அசிஸ்டண்ட் ஜட்ஜோட பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்கும் அண்டு ப்ரைவேட் செக்டர் அண்டு ரிஜிஸ்டர் ஜென்ரலுக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி வந்து அதாவது ஏதாவது ஒரு பேச்சுலர் ஆஃப் டிகிரி வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்கணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. சயின்ஸு, ஆர்ட்ஸு அண்ட் காமர்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அண்ட் மெடிசன்ஸ் அண்டு எனி அதர் டிசிப்ளினும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது இந்தியன் யூனிவர்சிட்டியில் நீங்கள் கோர்சஸ் முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா மஸ்ட்டாக வந்து எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே வந்து கேட்கல. உங்களுக்கு வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸை தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டைப்பிங் ரைட்டிங் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வந்து உங்களுக்கு ஹையர் லெவல்லையோ அல்லது சீனியர் லெவல்லையோ அல்லது கிரேட் லெவல்லையோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைப்பிங் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வேர்டு பர் மினிட் வந்து பார்த்திங்கன்னா 120 வேர்டு பர் மினிட் வந்து ஒரு நிமிஷத்துக்கு வந்து 120 வேர்டு வந்து டைப்பிங் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் வெறும் டைப்பிங் ரைட்டிங் மட்டும் தெரிஞ்சாவே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா
பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக உங்களுக்கு அதுக்கும் அண்டு பர்சனல் கிளர்க்கு டெப்டி ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் தான். அண்ட் சயின்ஸு, ஆர்ட்ஸு, காமர்ஸு அண்டு இன்ஜினியரிங்கு அண்டு மெடிசன்ஸ் அண்டு எனி அதர் டிசிப்ளின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூனிவர்சிட்டி ஆஃப் இந்தியன் யூனியனில் வந்து நீங்கள் இந்த பேட்டர்னில் வந்து தான் நீங்கள் படிச்சிருக்கணும். 10th +2 அண்டு அதுக்கப்புறம் டிகிரி இந்த பேட்டர்னில் தான் நீங்கள் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மஸ்ட்டாக வந்து நீங்கள் என்ன பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் யூ மஸ்ட் பாஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் அண்டு இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் ரைட்டிங் வந்து ஷார்ட் ஹேண்ட் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேட்டகிரி வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிசி, எம்பிசி அண்டு ஓசி, அதர் கேட்டகிரி அண்டு யூஆர் அன்ரிசர்வ் கேட்டகிரி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் அசிஸ்டண்ட் இந்த இதில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1200 ஃபீஸ் இருக்கும். அண்டு பர்சனல் அசிஸ்டண்ட் ரிஜிஸ்டருக்கு 1000 ரூபாயும் அண்டு கிளர்க்காக 800 ரூபாயும் உங்களுக்கு இருக்கும். மற்ற கேண்டிடேட் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுற போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெனரேட் ஆயிரும் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுற லாஸ்ட் பேஜில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இருந்தால் உங்களுக்கு வந்து காட்டும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்ற சில பேருக்கு வந்து எல்லாருக்குமே டவுட் வந்து இருக்கும். செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்கில் டெஸ்ட், அதுக்கப்புறம் வைவா டெஸ்ட் அதாவது இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்டு காமன் எக்ஸாமினேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் ஏல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 50 கொஷினும் அண்டு பேப்பர் பியில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 100 கொஷினும் உங்களுக்கு இருக்கும். அதுக்கான குவாலிஃபை மார்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டகரி வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்கில் டெஸ்ட் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைப்பிங் ரைட்டிங் வந்து கேட்டிருக்காங்க. அந்த டைப்பிங் ரைட்டிங் வந்து தெரிஞ்சிருக்கிற மாதிரி தமிழ் அண்டு இங்கிலீஷ்க்கான அந்த டைப்பிங் ரைட்டிங்கை மட்டும்தான் அவங்களுக்கு வந்து அவங்க வந்து ப்ராக்டிக்கலாக வந்து எடுக்க போகிறாங்க. அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டியதெல்லாம் தேவையில்லை. உங்களுக்கான எவ்வளோ டைப்பிங் ரைட்டிங் தெரியுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசர்வேஷனும் வந்து இருக்குது. உங்களுக்கு அதாவது உங்களுக்கு கேஸ்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசர்வேஷனும் இருக்குது. அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அண்டு வைவா டெஸ்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ மார்க் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக எவ்வளோ மார்க் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு மார்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா ஒரு மார்க் கட் ஆகும். ஆஃப் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0.05 மார்க் வந்து கட் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. மெத்தட் ஆஃப் ஈக்குவேஷன் டைப்பிங் ரைட்டிங் வந்து எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து கலந்துக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான கண்டிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு இருக்கும். எந்த இடத்துலனாலும் உங்களுக்கு இருக்கலாம். அண்ட் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்னையில் தான் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் வந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்கள் சொந்த டிஸ்ட்ரிக்டை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கும் நிறையவே வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்திங்கன்னா காமன் ரிட்டன் எக்ஸாம் சென்டர், ஸ்கில் அண்ட் வைவா டெஸ்ட் வந்து எந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுற அந்த வெப்சைட்லேயோ அல்லது இவங்க கொடுத்துருக்கிற அந்த மொபைல் நம்பர்லேயோ அல்லது மெயில் ஐடிலையோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் வந்து சேர்ந்துடும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு இது மட்டும் கிடையாது, இதுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து எங்கேருந்து டவுன்லோட் பண்ணோம் அப்படின்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டவுட் வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா www.madrashighcourt.com அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணி டேரெக்டாக இந்த மாதிரி பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. நிறைய விதமான பதவிகளும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியாகிருக்கு. அதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற போர்ட்டலும் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிருக்கு. சரிங்களா, நீங்கள் வந்து அப்ளை பண்ண தெரிஞ்சால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறோம். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ காய்ஸ், தேங்க்யூ.